இது நேற்று சென்ற வார கடைசியில வெளியான சில அரசினுடைய அறிவிப்புகளை ஒட்டி நடந்த சந்தையில் நிகழ்ந்த மாறுதல்கள். கடந்த ஒரு சில நாட்களாக பேப்பர் ப்ராடக்ட்ஸ், பேப்பர் கம்பெனிஸ் அதனுடைய பங்குகள் அதிகரித்து வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர்ஜின் மல்டி லேயர் பேப்பர் போர்டுன்னு சொல்லுவாங்க, விபிபின்னு சொல்றது. அதனுடைய மினிமம் இம்போர்ட் பிரைஸ் அதிகரிச்சிருக்கு அரசு. இந்த விலைக்கு மேலதான் நீங்க இறக்குமதி செய்யணும், அதுக்கு கீழே இறக்குமதி செய்யக்கூடாது அப்படிங்கும் பொழுது அது கிட்டத்தட்ட சார்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் வச்சுக்கோங்களேன். உள்ளூரில் இருக்கக்கூடிய உள்ளூர் சந்தையில் இந்த காகித ஆலைகளுக்கு இது கொஞ்சம் சாதகமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க ஏற்கனவே கடந்த பல மாதங்களாகவே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஆன்டி டம்பிங் டியூட்டி போடணும் அல்லது இந்த மாதிரி நிறைய சீப்பர் இம்போர்ட் இங்க பண்ணது அதை கட் பண்ணணும்னு. அதுல சில நடைமுறை சிக்கல் இருக்கு. அந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி ஓரளவுக்கு மேல போடுறதோ அல்லது அந்த இறக்குமதியை தடை செய்யறதுலயோ நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த விலைக்கு மேல இருந்தா தான் நீங்க வாங்கணும், இதை விட குறைவா இருந்தா உள்ளூர்ல வாங்க. நேச்சுரலி உள்ளூர்ல அதை விட குறைவாக இருக்கும், அந்த மாதிரியான விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதாக நான் சொல்ல கேள்விப்படுகிறேன். சோ அது ஒரு காரணம்ங்கிறதுனாலதான் கடந்த ஓரிரு நாட்களாக இந்த காகித பங்குகளுடைய விலை அதிகரித்தது. பட் நம்ம அல்டிமேட்டா திரும்பவும் சொல்றேன், இந்த ஒரு ரெகுலேட்டரி இதுங்கிறது டெம்பரரி ரிலீஃப் தான். தன்னுடைய சொந்த காலில் எந்த துறை நிற்கிறதோ அதுதான் நீண்ட கால அடிப்படையில சாதகமா இருக்குமே தவிர இது தற்காலிகமாக அந்த ஒரு பிரச்சனையை இப்போதைக்கு தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நம்ம அதை பார்க்கணும்.